ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹோம் டூர் vlog தான் பார்க்க போகிறோம். இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு தோட்டம் தாங்க இருக்குது ஓரமாகவே. அதை ஃபஸ்ட்டு காமிச்சிடலான்ட்டு தான் தோட்டத்தை காமிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க இது. தக்காளி நிறையா காய்ச்சுதுங்க. அந்த தடவை ஒரு 7-8 காய் நல்லா காய்ச்சுது. எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இந்த செடியெல்லாம் பார்க்கவும். அப்புறம் வந்துட்டு வரமிளகா வச்சு உருவாக்கினதாங்க இந்த பச்சை மிளகாய் செடி. நிறையா உருவாயிருந்ததுங்க இந்த பச்சை மிளகாலாம். தக்காளி செடியை பாதி மறைச்சிக்கிச்சு செடியை, பச்சை மிளகாய் செடியை. அப்புறம் தக்காளி சீசன் வரையே அது அதிகம் இல்லைங்களா, சீப்பாக கிடைக்கவும் அந்த தக்காளியே பிக்க முடியலைங்க. நிறையா வந்துக்கிட்டே இருக்குது மேலே மேலே. அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஃப்ரிட்ஜு தாங்க ஓரத்தில் வச்சுருக்கோம். இது வந்துட்டு செகண்ட் ஹேண்டாக வாங்கினதுங்க. அப்போ 5000 வாங்கினது. இப்போ 3 வருஷம் 4 வருஷத்துக்கிட்ட ஆகிடுதுங்க. அப்புறம் மேலே வந்துட்டு நம்ம ஜாமான்லாம் வந்துட்டு நிறையா கீழே போட்டோன்னா அது ஏதோ சின்ன வீடுங்கிறதுனால இடைஞ்சலாக இருக்கும்ன்ட்டு அப்புறம் மேலே எடுத்து ஒரு மூட்டை கட்டி வச்சாச்சுங்க. மேலேயே கீழே அரிசி டப்பா தாங்க, அந்த பச்சை டப்பா அதில் தான் கொட்டி வச்சுக்குவேன். பாத்திரங்கள்ட்ட வந்து இந்த மேலே அந்த கூடையை வச்சுருவேன். மேலே ஓரமாக என்னென்ன குண்டா, பிரியாணி குண்டா, அது இதுன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம அம்மா பொண்ணு விலாக் நம்ம யூடியூப் சேனலில் பேர் எழுதியிருந்தேன். அது பார்த்தா எண்ணெய் அடிச்சு இந்த இடம்லாம் கருப்பு கருப்பாகிடுச்சு. செவர் ஃபுல்லாக அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும், சுண்ணாம்பு அடிக்கணுங்க. வீட்டுக்காரங்க அடிங்கன்னு சொன்னாங்க. இது வந்து வாடகை தாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம். இது வந்துட்டு 1000 ரூபாய் வாடகைங்க. அப்போ நாங்கள் 6.5 வருஷம் கிட்ட 7 வருஷம் ஆகிடுச்சுங்க அந்த வீட்டுக்கு வந்து. ஒரு 2-3 டைமு நான் பாம்பு பார்த்துருப்பேங்க இந்த இடத்துல மட்டுமே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறப்போ, சமைக்கிறப்போலாம். என்ன பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்புறம் பழகிடுச்சிங்க அந்த இடத்துல. அப்புறம் பாம்பை பார்த்தாலே பழகிடுச்சு. அப்புறம் திரும்ப வந்துட்டு அந்த ஓரத்தில் எல்லாமே கொஞ்சம் அந்த இதெல்லாம் வச்சு வலை வச்சு அடித்தாச்சுங்க அந்த ஓரத்தெல்லாம். இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. அதிகம் வர்றதில்ல. வந்தாலும் அந்த தெரு வாசப்படிக்கு முன்னாடி வரும், அவ்வளோதாங்க. இது மேலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ. அப்புறம் இந்த ஓரத்தில் கட்டில், அப்புறம் அந்த பீரோ எல்லாமே வச்சுருக்கோம் ஓரமாக. கொஞ்சம் இடைஞ்சலாக தாங்க இருக்கும், சின்ன வீடு இல்லையா. அப்புறம் அந்த இடம் போர்டெலாம் வாங்கி கொடுத்தாங்க, நான் படிக்கிறப்போ வாங்கி கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே அப்படியே ஓரம் கட்டி வச்சாச்சுங்க. அப்புறம் தலைகாணி எல்லாத்தையும் வச்சுருக்கோம் ஓரமாகவே. பாயெலாம் எடுத்து வச்சோன்னா அந்த இடத்துல தான் வச்சுக்குவோம் ஓரமாக. அப்புறம் சாமி கும்பிட்றப்ப மட்டும் தறியை விலக்கி விட்டு அப்புறம் மற்ற நேரம்லாம் மூடி வச்சுருவோங்க எப்போவுமே. ஏன்னா நம்ம வீடு ஒரே ஹால் தானா, தனித்தனியாக இல்லாத சாமி ரூம்லாம் தனியாக இல்லாதனால அப்படி மூடி வச்சுருவேன். அப்புறம் வந்துட்டு நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஓரம் ஃபுல்லாகவே தண்ணி வருங்க, நிறையவே தண்ணி. இந்த மழை வந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அந்த அந்த கரை தெரியுது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே தண்ணி அவ்வளோ மட்டத்துக்கு வருங்க தண்ணி உள்ளார. கொஞ்சம் மழை வரப்போ மட்டும் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹோம் டூர் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதையும், ஹோம் டூர் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.